போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறைவா இதோ வருகின்றோம், திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அனுதினம் இம்மை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் மக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் வலுக்குறைவால் நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. அந்நாள்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றனர். பழி சுமர்த்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமர்த்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாழ்ந்த வீரனைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளின் பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில்
என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வலியோரின் உயிரை தீயோரின் பிடியிலிருந்து விடுவித்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். இந்நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். இந்நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். இந்நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை திருவார்த்தைகள் 31 42 முடிய. இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கின்றேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல் எறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கி கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்று கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அருள் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கற்களை எடுத்து இயேசுவை அவர்கள் அடிப்பதற்காக தயாராக இருக்கின்ற
நிகழ்வை இன்றைய நற்செய்தி வாசகமாக நாம் வாசித்தோம். அன்பு மக்களே, இந்த கற்களை பற்றி சற்று சிந்திக்கின்ற தருணத்திலே பாதைகளிலும் வீதியோரங்களிலும் வீசப்பட்ட கற்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆகவே இந்த கற்கள் பல தருணங்களிலே மிதிபடுகின்ற கற்களாக இருக்கின்றது. மனிதனால் மிதிபடுகின்ற ஒரு கல்லாக இருக்கிறது. அதே கல்லை நாம் கல்வெட்டாக மாற்றி மிக முக்கியமாக அதிலே மனிதனுடைய சாதனைகளை பொறித்து வைக்கின்ற தருணத்திலே அவை அனைத்துமே நமக்கு நினைவுகளை மீண்டும் தருகின்ற ஒன்றாக, மனிதனுடைய சாதனைகளை விளக்குகின்ற ஒன்றாக இந்த கல்வெட்டுக்கள் இருக்கின்றன. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், கடவுளாகிய ஆண்டவர் மோசேக்கு 10 கட்டளைகளையும் கற்பலகைகளிலே கொடுத்தார். காரணம், ஒருபோதும் இந்த சட்டங்கள் அழியாமல் இருக்க வேண்டும், மனிதர்கள் இதை எப்போதுமே நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அந்த கற்பலகைகளிலே இந்த 10 கற்பனைகளை கடவுள் மோசேவிடம் கொடுத்தார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்றோம், இறந்தவர்கள் கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நாம் என்ன செய்கிறோம்? கல்லறை மீது ஒரு கிரானைட் கல் வைத்து அதிலே அவர்களுடைய பெயரை பொறித்து வைத்து அவர்களை நாம் நினைவில் கொள்ளுகிறோம். ஆகவே இவ்வாறாக இருக்கின்ற இந்த தருணத்திலே இந்த கல்லானது பல தருணங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நினைவூட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் எரேமியாவுக்கு நிகழ்ந்த நெருக்கடிகள். ஆகவே அவருடைய வாழ்க்கையிலும் அவருக்கு ஏராளமான எதிரிகள் அவரை சுற்றி கொண்டே இருந்தார்கள். எப்படி இயேசுவை யூதர்கள் அழிப்பதற்காக சுற்றி கொண்டிருந்தார்களோ அதே போல எரேமியாவையும் அழிப்பதற்காக அவர்கள் சுற்றி கொண்டே இருந்தார்கள். எப்போதுமே அவருடைய கைகளிலே கற்களோடு அவர்கள் சுற்றினார்கள், எப்படியாவது அவரை பழி வாங்க வேண்டும், அவரை கொலை செய்ய வேண்டும் என்று. அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை சற்றே நாம் சிந்திக்கின்ற இத்தருணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்கே திரண்டிருந்த யூதர்களுக்கும் நடக்கின்ற வாக்குவாதத்தை நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தியாளர் மீண்டும் மீண்டுமாக நமக்கு உணர்த்துகின்ற மாபெரும் செய்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறை மகன் என்கின்ற செய்தியை அவர் அந்த நற்செய்தி முழுக்க முழுக்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற வார்த்தைகளை நமக்கு தருகின்றார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, எந்த நற்செயலுக்காக என் மீது நீங்கள் கல் எறிய இருக்கின்றீர்கள்? தந்தை கடவுள் என்னை அனுப்பினார், அவர் எதையெல்லாம் செய்ய சொன்னாரோ அதை மட்டுமே நான் செய்கிறேன். ஆகவே நீங்கள் என்னை நம்ப வேண்டாம், ஆனால் தந்தையை நம்புங்கள். இதுதான் ஆண்டவராகிய இயேசு மீண்டும் மீண்டும் இந்த செய்தியை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆனால் இவர்களோ நாம் பார்க்கின்றோம், ஒரு உயிரற்ற கல்லாக, அதே நேரத்திலே பிறரை காயப்படுத்துகின்ற கல்லாக இந்த யூதர்களுடைய உள்ளம் மாறியிருக்கிறது. ஆகவே அவர்கள் கைகளிலே கல்லை வைத்திருந்தார்கள் என்றால் அவருடைய உள்ளமும் கல்லாக மாறியது என்பதை நினைவூட்டுகின்ற ஒரு வார்த்தையாக இன்றைய நாளிலே இந்த வார்த்தையானது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இறை தன்மையை அறியாதவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இறை தன்மை எங்கு இருக்கின்றதோ அங்கே தீய சக்தியும் ஊடுருவும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறை தன்மையோடு செய்கின்ற செயல்கள் இருந்தாலும் அவரை மீண்டும் மீண்டும் பழித்துரைக்க, அவரை எப்படியாவது தண்டிக்க தீய சக்திகள் அவரை சுற்றி கொண்டே இருந்தன. ஆனாலும் ஆண்டவர் இயேசு நிறைவாக அவர்களுக்கு நல்லவைகளை மாற்றமே போதித்து கொண்டிருந்தார். ஃபுல்டன் ஷீன் பேராயர் இந்த வார்த்தைகளை
சொல்லுகிறார். கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கும் சமூகம் இன்றும் நம் மத்தியில் இருக்கின்றது. அன்று எவ்வாறாக கற்களோடு யூத சமூகம் நின்றதோ அதுபோல இன்று கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கும் சமூகம் நம் மத்தியிலும் உள்ளார்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், திருச்சபையிலே பிரிவினைகளை உருவாக்குகிறார்கள், சாதிய மோதல்களை தூண்டுகிறார்கள், ஏழை பணக்கார வேறுபாடுகளை உருவாக்குகின்றார்கள். ஆகவே இவை யாவும் கிறிஸ்துவினுடைய இறை தன்மைக்கு எதிரான பாவங்கள். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய கைகளிலே கற்கள் இல்லை, ஆனால் நம்முடைய உள்ளம் எவ்வாறாக இருக்கிறது, நம்முடைய வாழ்வு எவ்வாறாக இருக்கிறது? கிறிஸ்துவின் நம்பிக்கையின் விழுமியங்களை நாம் வாழுகின்ற இடத்திலே விதைக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தைகளால் கற்களாக பிறரை காயப்படுத்துகின்ற மனிதர்களாக நாம் வாழுகின்றோமா என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உயிரற்ற கற்களாக யூதர்கள் இருந்தார்களே, அதுபோல இல்லாமல் இன்றைய நாளிலே திருப்பாடல் சொல்வதை போல உயிர் தருகின்ற, நிலை வாழ்வை தருகின்ற பாறையாக நாம் இருக்க கிறிஸ்துவே அந்த பாறை என்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே கல்லான இதயங்களையும் நம்முடைய நம்பிக்கைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் மீது உள்ளார்ந்த நம்பிக்கைகளை நாம் உருவாக்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஆகவே பிறரை காயப்படுத்துகின்ற கல்லாக இல்லாமல் என்றுமே பிறரை வாழ வைக்கின்றவர்களாக நாம் வாழ இன்றைய நாளிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இந்த தவ காலத்திலே ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மை வழி நடத்துகின்றார். ஆகவே நம்முடைய இதயங்களை இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம், மாற்றத்தை தேடுவோம். தருவேன், இன்ன தருவேன் அன்புக்கு ஈடாக, இன்ன தருவேன், இன்ன தருவேன் அன்புக்கு ஈடாக. உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன், உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன், இன்ன தருவேன், இன்ன தருவேன் அன்புக்கு ஈடாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் பலிப்பீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்க பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை, தூயவரான தந்தையை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாகவே மது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர்.
அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு உமது திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகியினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தான் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர், மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தான் இயேசுவின் அன்பை.